திண்டுக்கல்லில் ஸ்ரீ அபிராமி அம்மன் பக்தர்கள் குழு அறக்கட்டளை அவர்கள் ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துவதற்காக முற்பட்டிருக்கிறார்கள். வர 27ஆம் தேதி அந்த ஆன்மீக மாநாடு நடத்த இருக்கிறார்கள். அந்த ஆன்மீக மாநாடுக்கு மகாராஷ்டிராவினுடைய கவர்னர் வருவதாக கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது தவிர மடாதிபதிகள், துறவிகள் இவங்கெல்லாம் கலந்து கொண்டு ஆன்மீக உரைகளை ஆற்றிருக்கிறார்கள். அதை தவிர பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில இதற்கான விளம்பரங்களை சுவர்களில் அவங்க எழுதியிருந்திருக்காங்க. இந்த சுவர் விளம்பரங்களை இரவோடு இரவாக காவல்துறையினர் வெள்ளையடித்து அதை அழித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் திண்டுக்கல்லில் நடந்திருக்கு. இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா, தமிழ்நாடு போலீஸுக்குள்ள வேலையே வித்தியாசமாக போயிட்டுருக்கு. ரோட்டில் கையெழுத்து வாங்க போகிறவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எங்கேயான ஏதாவது தண்ணி தொட்டியில் யாராவது பேண்டாச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க பிஎல்லாம் பரிசோதனை பண்ணி பார்க்கறது, அதுக்கப்புறம் இப்போ என்னடான்னா ரோட்டில் இருக்கிறதெல்லாம் அழிக்கிறது. அதே நேரத்தில் இந்த அழிக்கக்கூடிய வேலை இவ்வளோ நாள் திமுக காரனும் திகாக்காரனும் கம்யூனிஸ்ட்காரனும் பண்ணிக்கிட்டு இருந்தான். எங்கெங்கெல்லாம் ஹிந்தி இருக்கோ அழிக்கிறது. அதில் ஹிந்திக்கு இங்கிலீஷுக்கு வித்தியாசம் தெரியாமல் இங்கிலீஷ் அழிச்சு விட்டான். அதில் ஒன்றுமே திமுக தலைமை கூட கொதிச்சு போயிருக்கும். ஏன்னா நம்ம அமைப்பை இங்கிலீஷை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவங்க அமைப்பு இங்கிலீஷையே அழிச்சு விட்டேடா அப்படின்னு. அப்போ இவ்வளவு நாள் திமுக காரன் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இன்றைக்கி காவல்துறை செய்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் முன்னாடி போன நியூஸில் நான் சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட திமுகவுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ காவல்துறையில் பூத்தப்படுகிறதுன்னு நினைக்கிறேன். அபிராமி அம்மனுக்குள்ள பேரில் நடக்கக்கூடிய ஒரு மாநாடுக்கு இவ்வளவு கெடுபிடி கொடுப்பதற்கு காரணம் என்ன? அப்போ அபிராமிங்கிற பேரை கேட்டாச்சுனாலே உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல திண்டுக்கல்ல. ஏன்? பின்னணி வேற ஒன்றும் இல்லை. திண்டுக்கல் நடுவில் ஒரு மலை இருக்கும். அந்த மலைக்கு மேலே பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் கோயில் இருந்தது. இவங்கள்லாம் சொல்லுவாங்க, ஏதோ இந்த திப்பு சுல்தான், ஹைதர் அலின்னு 2 பேர் பெரிய சுதந்திர போராட்ட வீரன் இவனுக்கு தான் சொல்லுவானுவன். இந்த பயிலுக காலத்தில் அங்கே உள்ள அந்த கோவிலில் இருந்து அந்த சுவாமி அங்கேருந்து அகற்றினார்கள். அந்த அகற்றி அந்த சாமியை கீழே கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இவன் மறுபடியும் இந்த சிலையை மேலே கொண்டு வைக்கணும், இந்த விக்கிரகத்தை வைத்து வழிபாடு நடத்தப்பட வேண்டும்னு பல காலமாக கோரிக்கை இருக்கு. எனக்கு இதில் இந்த மோடி அரசாங்கத்துக்கு மேலேயும் வருத்தம் உண்டு. அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க இதுக்கு சிறப்பாக ஏதாவது ஒன்றை போட்டு அதை வழிபாட்டுக்கு ஏற்படுத்தலாம். இல்லை ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் ஏன் செய்யவில்லை என்று எனக்கு புரியவில்லை. இப்போ இந்த அபிராமி அம்மன் கோவில் பற்றி பேசியாச்சுன்னா திப்பு பண்ண அயோக்கியத்தனை வெளியில் வந்து. ஆனால் இதே திப்புக்கும் ஹைதருக்கும் இந்த செயலலிதா அம்மா ஒரு மணிமண்டபம் வேற கொண்டு கட்டி வச்சிருக்கு அந்த திண்டுக்கல்ல. அது கூட நீங்கள் அதுக்கும் ஒரு வரலாறு உண்டு. அந்த திண்டுக்கல்ல 2 கோடி ரூபா அசம்பிளியில் அறிவிச்சு அது அரசு இடத்தில் கட்டுவதற்கான முயற்சி நடந்தது. ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீர இந்துக்கள் அவர்களுக்குள்ள எதிர்ப்பின் காரணமாக அகரம்ங்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து அது விரட்டப்பட்டது, கட்டப்படவில்லை. சீவல் சரகுக்கு கொண்டு போனாங்க. சீவல் சரகுல உள்ள இந்துக்கள் குதித்தெழுந்தார்கள், கட்டலை. கடைசியில் இப்போ துலுக்கம் இடத்துல தான் கட்டியிருக்காங்க. அதனால் ஏற்கனவே இந்த திப்பு ஹைதர் இதில் ஹிந்துக்கள் விரட்டி அடித்த வரலாறு தெரிந்ததுனால அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த அபிராமி அம்மனை மீண்டும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற முயற்சியை அன்றிருந்த காஞ்சி பெரியவர் திரு சுவாமி பூஜ்ய சுவாமிஜி தயானந்த ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களும், நம்ம ஆர்ஷ வித்யா குரு பீடத்தின் தலைவராக இருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களும், நம்ம தர்மபுரம் ஆதீனம், இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் அந்த முயற்சியை இதற்கு முன்னாடி எடுத்தார்கள். அது ஆரம்பித்து அது ஒரு அதற்கான ஒரு மாநாடு கூட அந்த நேரத்தில் அது நடத்தப்பட்டது. அப்போ ஒரு பெரிய கிரிவலம் கூட, ஒரு ஊர்வலம் நடந்தது. நல்ல க்ரௌட் இருந்தது அந்த நிகழ்ச்சியில். இப்போ அந்த மாதிரியான ஒரு ஹிந்து உணர்வு இருக்கக்கூடிய பகுதி அது. அதனால திருப்பி அபிராமி அம்மன் வந்தாச்சுன்னா, திருப்பி அந்த கோவில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம ஊரம் போட்டு திப்பு சுல்தான் தான் ஹீரோன்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமே. அது பொய் என்பது திப்பு சுல்தான் அயோக்கியங்கிறது தெரியும். ஏன்னா எம்ஜிஆருக்குள்ள வரலாறு அதில் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறது. என்னென்னா, ஹைதர் அலி காலத்தில் பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்து இந்த துலுக்கனால் அடித்து வரத்தப்பட்டது தான் எங்களது குடும்பம்னு எம்ஜிஆர் சொன்னார்னு அவருக்குள்ள வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த துலுக்க ஓட்டுக்காக எம்ஜிஆர் குடும்பத்தை விரட்டினவனுக்கு அதிமுக ஆட்சியிலேயே மணிமண்டபத்துக்கு வேற 2 கோடி ரூபா கொடுத்தாங்க. இன்னும் ஒரு வேடிக்கை என்னன்னா,
இந்த மாண்டயம் ஐயங்கார் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குரூப். அது இந்த அம்மா நான் அந்த குரூப்பு தான் சொல்லுவோம், இந்த ஜெயலலிதா அம்மா. இந்த மாண்டயம் ஐயங்கார்கள் வந்து இந்த தீபாவளி கொண்டாடுறது கிடையாது. ஏன் அப்படின்னா மேலக்கோட்டைங்கக்கூடிய ஒரு ஊரில் இந்த திப்பு சுல்தான் ஒரு தீபாவளி அன்னைக்கு பூந்து ஊரே அம்பிட்டு ஆம்பளைகளையும் கொண்டு போட்டான். ஆனால் இன்னைக்கு வர அந்த மாண்டயம் ஐயங்கார்கள் தீபாவளி கொண்டாடுவதில்லை. இது ஒரு வரலாறு. ஆனால் ஓட்டுக்காக தன் குடும்பத்தையே அழித்தவர்களுக்காக வேண்டி கட்டுறதுக்கு காசு கொடுத்தது. அப்போ என்ன அப்படின்னா இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த திராவிட அரசியலை துலுக்க கிறிஸ்தவ ஓட்டு வந்துச்சு அப்படின்னா எதை வேண்டுமென்றாலும் விட்டு கொடுப்பார்கள். இப்போ இந்த 21வது பக்கம் ஈவே ராமசாமி நாயருக்கு எழுதுனது நீங்கள் புரிஞ்சுக்கணும், எவ்வளவு கரெக்டாக அந்த ஆள் இந்த 21வது பக்கத்தில் அந்த காலத்தில் எழுதியிருக்காருன்னு. அப்போ இந்த மாதிரியான வரலாற்றில் இவர்கள் செய்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் இப்போ வெளியில் வந்துடக்கூடாது. அபிராமி அம்மனுக்கு ஒன்றும் வந்தாச்சுன்னா இந்த விஷயங்கள் எதையும் அவங்க பேச போகிறது இல்லை. ஆனால் இவர்கள் இதை செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது இந்த உண்மைகளை இந்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ இந்த நாட்டை படையெடுத்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் தேச துரோகிகளுக்கும் கம்பளம் விரிக்கக்கூடிய அரசு தான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. செவரெழுத்த கூட போய் அழிக்கணும் அப்படின்னா எந்த அளவில் இங்கே வந்து இன்னைக்கு நமக்கு பேசக்கூடிய ஒரு உரிமை கூட தமிழகத்தில் மறுக்கப்படுகிறது. இதுதான் பாசிசத்தின் அடையாளம். இப்போ பாசிச ஆட்சி நடத்துவது ஸ்டாலினா மோடியா? புரிஞ்சுக்கோங்க.